வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் தொடரும் மாற்றம், வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல். யாழில் படுகொலை செய்யப்பட்ட நபர், சகோதரியின் வாக்குமூலத்தில் சந்தேகம். போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 போதை மாத்திரைகளுடன் கைது. சம்பள அதிகரிப்பு குறித்து தொழில் திணைக்களம் விசேட அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக குறைவடைந்து தங்க விலையானது இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,04,249 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலை 35,430 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,83,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 32,480 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,59,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,010 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,48,050 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்தனர். முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து சாந்தலிங்கம் என்னும் 54 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரும் 56 வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில், நான் குறி சொல்லும் வேலை செய்து வருகிறேன். இரவு 3 வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டனர். அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் அதிகாலை 3 மணியளவில் நான் கட்டினை அவிழ்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்த வேளை தம்பி சடலமாக காணப்பட்டார் என கூறியுள்ளார். இருப்பினும் குறித்து பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தியடையாத யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொகுவல போலீஸ் நிலையத்தில் போக்குவரத்து பிரிவில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவர் அவரது வீட்டில் போதை மாத்திரை களஞ்சியம் ஒன்றை பராமரித்து நாடு முழுவதும் விநியோகித்து வந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் அவரது மனைவி மற்றும் மருந்து உரிமையாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பொருளஸ்கமுவ பெல்லன்வில ஜெயமாவத்தை பகுதியில் தற்காலிகமாக வசிக்கும் இந்த கான்ஸ்டபிளின் வீட்டில் 150 மில்லிகிராம் போதை மாத்திரைகள் கொண்ட 21 பெட்டிகள் மற்றும் 300 மில்லிகிராம் போதை மாத்திரைகள் கொண்ட ஒரு பெட்டி என மொத்தம் 1,30,420 மாத்திரைகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. மன்னார் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளில் 14 ஆண்டுகளாக கொகுவல போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் இந்த கான்ஸ்டபிள் மருந்தக உரிமையாளரால் வழங்கப்பட்ட போதை மாத்திரைகளை தனது வீட்டில் களஞ்சியப்படுத்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகித்து வந்தது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 போதைப்பொருள் வைத்திருந்தல், கடத்தல் மற்றும் குற்றத்துக்கு உதவி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். கான்ஸ்டபிளும் அவரது மனைவியும் 35 வயதுடையவர்கள். மருந்த உரிமையாளர் 49 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தேசிய சம்பள அதிகரிப்பு குறித்து தொழில் திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இவ்வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச சம்பளமாக 27,000 ரூபாவும் மற்றும் நாளாந்த சம்பளமாக 1,080 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளர் நாயகம் HMDNK பட்டலியேட்டா இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டின் இலக்கம்
2016 ஆண்டின் இலக்கம் 3 கீழான தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்திருத்தத்தின் பிரகாரம் சகல ஊழியர்களுக்கும் இந்த சம்பள அதிகரிப்பு ஏற்புடையதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதி அமைவாக பட்ஜெட் நிவாரணமாக வழங்கப்பட்டு ரூபாய் 1080 சகலரதும் திருத்தப்பட்ட சம்பள அமைப்பில் இணைக்கப்பட வேண்டும் என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. 3500 ரூபாய் நிவாரணத்துடன் மாதந்தோறும் 17,500 ரூபாவை சம்பாதிக்கும் ஒரு ஊழியர் இதற்கமைவாக தற்போது 27,000 ரூபாவை குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமாக பெறுவதற்கு உரித்துடையவர் என்றும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.